டாலி 9 ஓர் அறிமுகம். டாலி 9 மற்றும் அதன் முக்கியத்துவம். வணக்கம், நான் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ட்ரைனிங் சிடியில் டாலி என்னும் அக்கவுண்ட் சாஃப்ட்வேரை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். டாலியின் லேட்டஸ்ட் வெர்ஷன் டாலி 9 ஆகும். டாலி 9 இந்திய தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழிலை லாவகமாக நடத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட ஓர் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் ஆகும். டாலி தான் உலகத்தின் முதல் கான்கரண்ட் மல்டிலிங்குவல் பிசினஸ் அக்கவுண்டிங் மற்றும் ஒரு இன்வென்டரி சாஃப்ட்வேர் ஆகும். டாலி 9ஐ மிகவும் சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு தடங்களும் இன்றி டாலி 9இல் நாம் நேவிகேட் செய்யலாம். இந்த டெக்னாலஜி டாலியின் அபரிமிதமான வேகம், பவர், ஸ்கேலபிலிட்டி மற்றும் உலகத்தரம் வாய்ந்த நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. இதனால் டாலி 9 அட்வான்ஸ்ட் பிசினஸ் அக்கவுண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஸ்டாட்யூட்டரி ரிட்டர்ன்ஸ் போன்றவற்றிற்கு ஏற்றதாக விளங்குகிறது. இனி அதனுடைய முக்கியத்துவங்கள் என்னவென்று காண்போம். மல்டிபிள் கம்பெனிஸ், மல்டி கரன்சி அக்கவுண்டிங், மல்டிபிள் ஃபினான்ஷியல் இயர்ஸ், comparison of data using multi-columnar reporting, memo vouchers, post-dated vouchers, user-defined voucher types, sales and purchase extracts, cash flows, daily balances and transaction values, interest calculations மற்றும் percentage based reporting. இப்போது டாலி 9 நன்மைகள் என்னவென்று அறியலாம். சுலபமான பயன்பாடு, வேகமான நேவிகேஷன், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டின் ஆளுமை, தொழிலுக்கு ஏற்றாற்போல் வளையும் தன்மை, கான்கரண்ட் மல்டிலிங்குவல் கேப்பபிலிட்டி, கோடிங் இல்லாத வசதி, ரியல் டைம் ரிப்போர்ட்டிங் மற்றும் யூசர் ஃப்ரெண்ட்லி அனுபவத்திற்காக ஆன்லைன் உதவி. இதுவரை டாலி 9 முக்கியத்துவம் மற்றும் அதன் நன்மைகளை பற்றி அறிந்து கொண்டோம். இனி வரும் பாடங்களில் டாலியில் உள்ள ஆப்ஷன்ஸ் மற்றும் மெனுக்கள் பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். டாலியை ஆரம்பிப்பது எப்படி? இந்த பாடத்தின் மூலம் டாலியை எப்படி திறப்பது மற்றும் அதன் திரையில் உள்ள ஆப்ஷன்கள் பற்றிய விவரங்களை அறியலாம். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்யவும். ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆப்ஷனுக்கு சென்று டாலி 9ஐ செலக்ட் செய்யவும். டாலி 9 ரிலீஸ் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். மேலே கூறியதை விட சுலபமான முறையில் டாலி 9ஐ ஓபன் செய்யலாம். அதற்கு டாலி 9 ஐகானை டபுள் கிளிக் செய்யவும். இதன் விளைவாக டாலி ஸ்டார்ட் அப் திரை திறக்கப்படும். இந்த திரையில் டைட்டில் பாரை திரையின் மேலும், பட்டன் பார்ஸை திரையின் வலது புறத்திலும் காணலாம். டைட்டில் பாரின் கீழ் கேட்வே ஆஃப் டாலி, கால்குலேட்டர் மற்றும் ஸ்டேட்டஸ் பாரை கவனிக்கலாம். கேட்வே ஆஃப் டாலியை 2 பகுதியாக பிரிக்கலாம். இடதுபுறம் கரண்ட் பீரியட், கரண்ட் டைம். பட்டியல் இடப்பட்ட முக்கியமான நிறுவனங்கள், நிறுவனத்தின் பெயர் மற்றும் அந்த நிறுவனத்தின் கடைசி பதிவு தேதி போன்றவற்றை காணலாம். வலதுபுறம் அந்த நிறுவனத்தை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த மெனுவின் மூலம் ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கவும், உருவாக்கவும், பேக்கப், ரீஸ்டோர் மற்றும் அதிலிருந்து குவிட் செய்யவும் முடியும். ஒரு கம்பெனியை உருவாக்கும் வரை செலக்ட் கம்பெனி ஆப்ஷன் செயலிழந்து காணப்படும். இப்போது உங்களுக்கு டாலி 9ஐ திறப்பது மற்றும் அதிலுள்ள ஆப்ஷன்கள் பற்றிய விவரம் புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த பாடத்திற்கு செல்லலாம். ஸ்டார்ட் அப் ஸ்கிரீன். ஸ்டார்ட் அப் ஸ்கிரீன் அதாவது நுழைவு திரை என்பது ஒரு புத்தகத்தின் முதல் பக்கம் போன்றதாகும். ஸ்டார்ட் அப் ஸ்கிரீனை நன்றாக அறிந்து கொண்டால் அந்த மென்பொருளை சுலபமாக உபயோகப்படுத்தலாம். இனி ஸ்டார்ட் அப் ஸ்கிரீனை பற்றி அறியலாம். டைட்டில் பார். டைட்டில் பாரின் இடதுபுறத்தில் டாலியை தயாரித்த கம்பெனியின் பெயர் மற்றும் அதனுடைய வலை முகவரியை காணலாம். வலதுபுறத்தில் சிங்கிள் அல்லது மல்டி யூசர் மென்பொருளா என்பதை அதனுடைய சீரியல் எண்ணுடன் தெரிந்து கொள்ளலாம். பிரிண்ட், எக்ஸ்பர்ட், இமெயில் அண்ட் அப்லோட் போன்ற ஆப்ஷன்கள் டைட்டில் பாரின் கீழ் உள்ளன. லாங்குவேஜ் அண்ட் கீபோர்ட் ஆப்ஷன்களை கொண்டு
பல்வேறு மொழிகளை சார்ந்த வசதிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். லாங்குவேஜ் பட்டனை கிளிக் செய்து நமக்கு தேவையான மொழியை தேர்வு செய்த பின்னர் என்டரை அழுத்தவும். இப்போது அனைத்தும் நாம் தேர்வு செய்த மொழியில் மாறியுள்ளதை கவனிக்கலாம். இதேபோல் கீபோர்டிற்கான மொழியை தேர்வு செய்து கொள்ளலாம். பட்டன் பார். இது பல்வேறு பட்டன்களை உள்ளடக்கியுள்ளது. வேகமாக உபயோகிக்கும் ஆப்ஷன்களையும் அது உள்ளடக்கியுள்ளது. இந்த ஆப்ஷன்கள் திரைக்கு திரை மாறுபவை. செயலில் உள்ள பட்டன் போல்டான நிறத்திலும் செயல் இழந்த பட்டன் சாம்பல் நிறத்திலும் காணப்படும். அதாவது கேட்வே ஆஃப் டாலி ஆப்ஷன் கீழ் உள்ளவை கரண்ட் பீரியட். இங்கே குறிப்பிடப்பட்ட கம்பெனியின் நிதி வருடத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். இதனை மாற்ற இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யவும். டாலி திரைக்கு திரும்பிச் செல்ல எஸ்கேப் கீயை அழுத்தவும். கரண்ட் டேட். இந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்ட வவுச்சரின் தேதியை அறிந்து கொள்ளலாம். இங்கு கிளிக் செய்து தேவையான திருத்தங்களை செய்து கொள்ளலாம். லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸ். லோட் செய்யப்பட்ட அனைத்து கம்பெனியின் பெயர்களை இங்கே காணலாம். தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பெனியின் பெயரை தெளிவான எழுத்தில் காணலாம். டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி. கடைசியாக கொடுக்கப்பட்ட வவுச்சரின் தேதி நம் கவனத்திற்காக இங்கே காண்பிக்கப்படுகிறது. வலது புறத்தில் நடுவில் தோன்றும் பாரில் பாப்அப் மெனு தோன்றும். நாம் தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷன்களை பொறுத்து மெனு ஆப்ஷன்கள் மாறும். தேவையான ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து அதில் வேலை செய்யலாம். சில சமயங்களில் சில ஆப்ஷன்கள் சாம்பல் நிறத்தில் தோன்றி அவை செயல் இழந்தவை என்று நமக்கு உணர்த்தும். கால்குலேட்டர். கால்குலேட்டர் ஏரியாவில் எங்கு வேண்டுமானாலும் கிளிக் செய்து இந்த வசதியை உபயோகப்படுத்தலாம். இந்த வசதியை செயலிழக்க செய்ய Ctrl+M அல்லது க்ளோஸ் பட்டன் அல்லது கால்குலேட்டர் ஏரியாவின் வெளியில் எங்கேயாவது கிளிக் செய்யவும். ஸ்டேட்டஸ் பார். கால்குலேட்டரில் கீழ் உள்ளது ஸ்டேட்டஸ் பார். இது 4 வகையான பேனல்களை கொண்டுள்ளது. முதல் பேனல் நாம் இதுவரை செய்து வந்த பணிகளை தெரிவிக்கும். இரண்டாவது பேனல் டாலியின் வெர்ஷன் மற்றும் ரிலீஸ் பற்றிய தகவல்களை அறிவிக்கும். மூன்றாவது பேனல் தேதியை மற்றும் நான்காவது பேனல் நேரத்தையும் காண்பிக்கின்றன. இதுவரை டாலியின் ஸ்டார்ட் அப் ஸ்கிரீன் மற்றும் அதில் தோன்றும் பார், மெனு மற்றும் ஆப்ஷன்களை பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டோம். கிரியேட்டிங் கம்பெனி 1. கேட்வே ஆஃப் டாலியிலிருந்து கம்பெனி இன்ஃபோ மெனுவில் உள்ள கிரியேட் கம்பெனியை தேர்ந்தெடுக்கவும். கம்பெனி கிரியேஷன் எனும் திரையை காணலாம். தேவையான தகவல்களை பூர்த்தி செய்து கம்பெனியை உருவாக்கலாம். டைரக்டரி. டிஃபால்ட்டாக உள்ள டிரைவ் மற்றும் அதன் பாத் போன்றவற்றை இங்கே காணலாம். கர்சர் இந்த ஃபீல்டை நமக்கு தேவையான கம்பெனியின் விவரங்கள் உள்ளது என்று அனுமானித்து நிராகரிக்கும். டேட்டாவின் டைரக்டரியை மாற்ற பேக்ஸ்பேஸ் அல்லது அப் ஆரோ கீயை உபயோகப்படுத்தும். கம்பெனியின் டேட்டா ஃபைல்ஸை வைத்துக் கொள்ள வேண்டிய டிரைவ் மற்றும் பாத்தை இங்கே குறிப்பிடவும். ஒரு கம்பெனியின் டேட்டா ஃபைலை ஒரு டைரக்டரியிலும் மற்றொரு கம்பெனியின் டேட்டா ஃபைலை மற்றொரு டைரக்டரியிலும் வைத்துக் கொள்ளும் சுதந்திரம் உள்ளது. நேம். SSL சாஃப்டெக் என்று டைப் செய்யவும். இங்கே என்டர் செய்யப்பட்ட பெயரானது லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் இடம்பெறும். இதன் மூலம் நாம் எல்லா விதமான இன்டர்னல் ரிப்போர்ட்களுக்கு இந்த கம்பெனியை தேர்வு செய்ய முடியும். மெயிலிங் நேம். போன ஃபீல்டில் என்டர் செய்யப்பட்ட பெயர் தானாக இங்கே மெயிலிங் நேமாக காணப்படும். இங்கே நாம் நமக்கு வேண்டிய பெயரை மாற்றிக்கொள்ளலாம். மெயிலிங் நேம் ஆனது எக்ஸ்டர்னல் டாக்குமெண்டில் தோன்றும். அட்ரஸ் 496 குயின்ஸ் பிளாசா, டெல்லி என்று டைப் செய்யவும். ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளைன்ஸ் ஃபார். கண்ட்ரியின் பெயரை இந்தியா என்று செலக்ட் செய்யவும். சட்டப்பூர்வமான விதிகள் ஒவ்வொரு நாட்டிற்கு ஏற்ப மாறுபடும். ஸ்டேட். இந்த ஆப்ஷனை VAT நடைமுறையில் இருக்கும்போது செலக்ட் செய்யவும். T என்று டைப் செய்து
பாப்அப் லிஸ்டில் ஆரோ கீயை கீழ் நோக்கி அழுத்தி டெல்லி என்று செலக்ட் செய்யவும். பின்கோட் 1000532 என்று டைப் செய்யவும். டெலிபோன் நம்பர் 011-2359-6412 மற்றும் 2359-6413. இமெயில் அட்ரஸ் ssl/softech@readifmail.com என்று டைப் செய்யவும். கரன்சி சிம்பிள் சட்டத்திற்கு மதிப்பளிக்கும் விதமாக எந்த நாட்டை நாம் தேர்வு செய்கிறோமோ அந்த நாட்டின் கரன்சி இங்கே காண்பிக்கப்படுகிறது. இவ்வாறு ஒரு கம்பெனியை உருவாக்குவது எப்படி என்று இந்த பாடத்தில் அறிந்தோம். கிரியேட்டிங் கம்பெனி 2. மெயின்டைன். அக்கவுண்ட்ஸ் மற்றும் அக்கவுண்ட்ஸ் வித் இன்வென்டரி என்ற 2 ஆப்ஷன்களை கொண்ட விண்டோ திறக்கப்படும். ஃபினான்சியல் அக்கவுண்ட்ஸை மட்டும் வைத்துக்கொள்ள அக்கவுண்ட்ஸை தேர்வு செய்யவும். ஃபினான்சியல் மற்றும் இன்வென்டரி அக்கவுண்ட்ஸ் ஆகிய இரண்டையும் செயலாக்க அக்கவுண்ட்ஸ் வித் இன்வென்டரி ஆப்ஷனை தேர்ந்தெடு. இங்கு நாம் இரண்டாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுப்போம். ஃபினான்சியல் இயர் ஃப்ரம். வருடத்தின் நிதி அறிக்கை துவங்கும் தேதியை இங்கே குறிப்பிட்டு அதன் அக்கவுண்ட்ஸ்களை செயலில் வைத்துக் கொள்ளலாம். நிதி அறிக்கை வருடம் 2007-2008 என்பதை 1/4/2007 என்று குறிப்பிட வேண்டும். டாலி தானாகவே இந்த புத்தகங்களை நாம் குறிப்பிட்ட தேதியிலிருந்து 12 மாதங்களில் மூடிவிடும். புக்ஸ் பிகினிங் ஃப்ரம். இவ்விடத்தில் நமக்கு தேவையான புத்தகத்தின் ஆரம்ப தேதியை குறிப்பிடவும். பொதுவாக புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் மற்றும் ஃபினான்சியல் இயர் ஃப்ரம் இரண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கும். வெவ்வேறு தேதிகளை கொண்டு பல்வேறு புத்தகங்களை பராமரிக்கலாம். உதாரணத்திற்கு நம்முடைய நிதி அறிக்கை 1/4/2007 என்று குறிப்பிடலாம். ஆனால் நாம் டாலியில் நம்முடைய கணக்கு 1/6/2007 துவங்க நினைத்தால் 1/6/2007 என்றே குறிப்பிடுகிறோம். டாலி வால்ட் பாஸ்வேர்ட். டாலி வால்ட் என்பது மேம்படுத்தப்பட்ட செக்யூரிட்டி ஃபீச்சர் ஆகும். தேவையென்றால் பாஸ்வேர்டை குறிப்பிட்டு கம்பெனியின் தேதியை என்கிரிப்டட் ஃபார்மில் வைத்துக் கொள்ளலாம். என்கிரிப்ஷன் என்பது டாலியின் தகவல்களை மற்றவர்கள் அறிய முடியாத தகவலாக மாற்றி அமைப்பது. பெர்மிஷன் வழங்கப்பட்ட ஒரு நபரால் மட்டுமே அந்த தகவலை மாற்ற முடியும். இந்த பாஸ்வேர்டை துளைத்துவிட்டால் அதிலுள்ள தகவலை திரும்ப பெற முடியாது. யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல். கம்பெனியின் தகவல்களை அதிகாரம் உள்ளவர்கள் மட்டுமே உபயோகிக்க அட்மினிஸ்ட்ரேட்டரை உருவாக்க வேண்டும். அதற்கு இங்கு எஸ் என்பதை தேர்வு செய்யவும். அட்மினிஸ்ட்ரேட்டரின் பெயர் மற்றும் அதன் பாஸ்வேர்டை அடுத்த ஃபீல்டில் உறுதிப்படுத்தவும். நமக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்று நினைத்தால் நோ என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன். பேஸ் கரன்சி சிம்பிள். ஸ்டாட்யூட்டரி ஆப்ஷனில் ஒரு தேசத்தை தேர்வு செய்த பின் அந்த தேசத்தின் டிஃபால்ட் கரன்சி சிம்பிள்ஸ் காண்பிக்கப்படும். நமக்கு தேவை என்றால் அவற்றை மாற்றிக்கொள்ளலாம். என்டர் கீயை அழுத்தினால் அக்செப்ட் எஸ் அல்லது நோ என்று கேட்கும். சேவ் செய்யும் முன் ஏதாவது மாற்றங்கள் செய்ய நோ என்பதை தேர்வு செய்யவும் அல்லது எஸ் என்பதை தேர்ந்தெடுத்து தகவல்களை சேவ் செய்து கொள்ளவும். இவ்வாறு .ssl softech என்ற கம்பெனி உருவாக்கப்பட்டுள்ளது.